டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆக போகுதுங்க. பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். சின்னவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தங்கம் ஹாய், குட் மார்னிங். சாப்பிட கூப்பிடு. வாங்க சாப்பிடலாம். ஆமாம், அப்படி சொல்லி தான் கேட்கணும். முத்த தங்கம் எந்திரிங்க. குட் மார்னிங். 8:30 ஆக போகுது. நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமா? முடிச்சிட்டேன். இன்னைக்கு முத்து எந்திரிச்சதுக்கப்புறம் கூழை கட்டிக்கலான்ட்டு விட்டுட்டோம். எங்களுக்கு சாப்பாடு கூழு தாங்க. தம்பிங்களுக்கு நூடுல்ஸ் கேட்டானுங்க. நூடுல்ஸு உடம்புக்கு கேடு தான், இருந்தாலும் அவனுங்க வாரத்தில் ஒரு நாள் கேட்குறானுங்களே, நான் என்ன பண்ணட்டும்? அதனால் சரி கொடுத்துட்றது. இப்படி திறந்து காமிக்கிறத விட இருங்க, உங்களுக்கு தம்பிக்கு அடுக்குனதுலேயே காமிச்சிட்றேன். காலை டிஃபன் தம்பிகளுக்கு நூடுல்ஸ் தான். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு, தட்டைப்பயிறு பொரியல், மத்தி மீன் பொரியல், நம்ம ஊர் அப்பளங்க. இந்த அப்பளம் இந்த ஊரில் கிடைக்காது, இது நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்தது அப்பளம். இதை மட்டும் ஏன் இப்படி சோத்துக்குள்ள வச்சுருக்கேன்னா, இது இப்படி திறந்த உடனே எடுத்துகிட்டு போயிடுறானுங்களாம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் இருந்தாலும் சொல்கிறேன். இதுதாங்க மத்தியான சாப்பாடு. துணி துவைச்சாச்சு. முத்து எந்திரிச்சு காய போட்டு போக இனி நம்ம வீடெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பி வியாபாரத்துக்கு போக வேண்டியதான். முத்தே வாங்க சாப்பிட. என்னை அன்று ஓகே, நல்லதா போச்சு. இன்னைக்கு சாதத்துல இறங்கிட்டேன். நமக்கும் கூழுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. நீங்களே கூழு குடிச்சு ஆரோக்கியமா இருங்க, நான் சோத்தையே தின்னுக்கிறேன். அதனால இவங்க எங்க முத்துக்கு காலை சாப்பாடு பாத்தீங்களா? நீ இதை பார்த்த உடனே கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி போகும் எங்க முத்துக்கு பாக்குறங்க. காரணம் அப்படி என்ன இன்னும் பாக்குறீங்களா? இங்க இருங்க. ரசங்கிறனாலே என் முத்துக்கு ஒரு விஷம்னு தான் சொல்லுவாங்க. புல்ல அரிச்சிருச்சு அவருக்கு. ஏன்னா வாரத்துல ஒரு நாள் கூட ரசம் வைக்க விட மாட்டேங்கிறாருங்க. சொல்லுவாரு, நீ வாரத்துல ஒரு நாள் தான் தங்க ரசம் வைக்கிற, அது வாரம் சூடு இருக்கும் தங்கம். தட்டி ரசம் வந்து நீ எப்படி ஒரு 5 நாளைக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடுக்கவே முடியல. ஊத்துமா இந்தாங்க, உப்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. குடிச்சிருப்பேனே உப்பு இருக்கான்னு பாருங்க. ஐயோ ஐயோ, பாத்துரு உப்பு இருக்கான்னு பாத்துருமா. ஐயோ, இது சொட்டா வேற இல்ல. இருடி தங்க, கொஞ்சம் உப்பு பத்தல. உப்பு போட்டுட்டு நாங்க சாப்பிடுறோம். சரிங்களா? வாங்க எல்லாரும். எங்க வீட்டுல என்னென்னு பாத்தீங்களா, எப்படி ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. அப்பளம், இது வந்து தட்டைப்பயிறு, இது குட்டி மீன், மத்தி மீன், இது வந்து புடலங்காவா கூட்டு, புடலங்காய் கூட்டுங்க. ஓகே, ரசம், சாதம். வாங்க, இதான் மத்தியான சாப்பாட்டுக்குங்க. காலையிலைக்கு தம்பிகளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நூடுல்ஸ் கொடுத்து விட்டேன். நூடுல்ஸ் ரொம்ப தப்பு தான், கொடுக்கக்கூடாது தான். இந்த பசங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது வச்சுதாங்கம்மா அப்படின்னு. சரி, நம்ம என்ன பீன்ஸுமா போட்டு வைக்கிறோம், ஒரு பாக்கெட்டை உடச்சு போட்டு தண்ணியில எதுக்கு நமக்கு என்ன வேலை மிச்சம்னு வச்சுக்கிட்டு கூழு குடிச்சு ஆரோக்கியமா இருக்கட்டும். நான் சவத்தத்தை சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்றதா. நாங்க மணி 10 மணி ஆச்சு, நாங்க சோறு சாப்பிட போறோம். ஆமாங்க. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம உறவுகள் எல்லாரும் மேக்சிமம் காலையில கஞ்சி, இந்த சோறு. ஏன்னா நமக்கு வயிறுல நிக்கணும். முன்ன மாதிரி நமக்கு 2 டீ 3 டீ எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இங்க இருந்து விட்டு போனாக்க சாயந்தரம் 3 மணிக்கு ஒத்த டீக்கு நம்ம உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கணுமா இருக்குது. சரி, ரைட். அது வரைக்கும் பசி பொறுக்கணும் இல்ல, அதுக்கிட்டே இந்த ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்து வண்டிக்குள்ள போட்டுக்கணும். என்னைய மாதிரி ஆமா, ஒரு 5-6 கிலோ ஆரஞ்சு வாங்கி வண்டி பின்னாடி போட்டுக்கிறோங்க, எடுத்து திங்கிற மாதிரி. 5-6 எதுக்கு, ஒரு 3 ஆரஞ்சு தின்னாலே போதும் ஒரு நாளைக்கு. நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அப்படியே. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கிளாஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கிளாஸா இருந்துச்சு. இப்ப கிளாஸ் மாத்திருக்காங்க. பல்லவின இந்த மாதிரி சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் கூழுங்க. இந்த கூழுக்கு நான் என்ன கடிச்சுக்குவேன்னா ஒண்ணுமே கடிச்சுக்க மாட்டேன். அப்பப்ப வரதான் கடிப்பேன் வரிச்ச பண்ற சேட்டைக்கு. சரி, ஓகே, வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு பேசலாங்க. ஆமா. ஏய், அட கடவுளே, என்ன ஒரு இதுக்கு ஏன் இந்த வேகமோ, இவ்வளவு ஸ்பீடான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு வியாபாரத்துக்கு கிளம்பி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது வெளியில மனுஷன்?
நம்ம போன் எடுத்து எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வர வேண்டாம். என்னங்க மோதிரத்தை கூட கொண்டாந்து கையில கொடுக்கணும். இன்னைக்குதாப்பா கையில குழந்தை கொடுத்துருக்காங்க. நான் இல்லாட்டி நானே போட்டு வந்துருவேன். நம்ம மெயின் சாதனத்தை எடுக்கணும்ல. இந்த பிஞ்சு பிரிங்கி போச்சு. நிறைய பேர் கேக்குறீங்க, ராசியான பர்சன் இப்படி பிஞ்சு போச்சேக்கா, ஏக்கா இதை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறேன். கைப்பிடி தானங்க பிஞ்சிருக்கு. இது உள்ள இருக்க இது பியல பாருங்க, காசு கீழே விழுகிற மாதிரி பியல பாருங்க. அதனால இது வந்து அதுவும் இல்லாம ராசியான பர்ஸ், எங்க வியாபார பர்ஸ். நான் வியாபாரத்துக்கு போகும்போது இதுதான் வச்சுப்பேன். இது என்னைக்குமே அப்படி சும்மா இருக்காது. அவ்வளோ ராசியான பர்ஸ். இப்படி கை விட்டோம்னு வைங்களேன், உள்ள காசு இருந்துட்டே தான் இருப்பாங்க. தங்கமான பர்ஸ். அதனால பாத்துக்கோங்க, எங்க ரோட்ல எங்கேயாச்சும் இந்த பர்ஸோட பாத்தீங்கன்னா பிடிக்கிட்டு போயிருக்கு. வியாபாரத்துக்கு போகும்போது சாயந்தரத்துல எல்லாம் 10 பைசா இருக்காது. அப்பெல்லாம் சாருகிட்ட தான் இருக்கும். அதையும் பிடிக்க விடுங்க. எங்களை மாதிரி ஓட்ட வாங்கி உலகத்துல ஒருத்தரை பார்க்க முடியாது. என்னமா கிளம்புறேன், கிளம்புவா போயிட்டு. சரி, நாங்களும் வீட்டை பிடிச்சிட்டு வர்றேன். ஆமா ஆமா. உங்க போன்ல இவங்க கூட போன் அங்க வச்சிருக்காரு. இவர் போன் எடுத்துக்கிறாரு. போன் எடுக்கலையோ, கொண்ட மறந்துட்டேன். கூட சார்ஜ் குத்து வச்ச பேருக்கு அப்படியே இருக்குது. சரி, ஓகே, கிளம்புறோம். நாங்களும் வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம். ஓகேவா? வியாபாரத்துக்கு போயிட்டு சாயந்தரம் அந்த ஐடியில ஏதாச்சும் ஒரு வீடியோ போட முடியுதா போடுறோம். சரி, ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.